டேய் தம்பி கேட்டுக்கிறத பார்த்துக்க. கன்ஸ்ட்ரக்ட் எ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஹூஸ் ரூட்ஸ் ஆர்னு முப்படை சமன்பாடு அமைக்கான்னு கொடுத்துருக்குடா. டேய் கவனிச்சுக்க. டேய் சொல்யூஷன் போடுறேன். முப்படை சமன்பாடுன்னு சொல்லியிருக்கு. 3 கொடுத்துருக்கு. ரூட்ஸ் ஆர் கிவன் ரூட்ஸ். டேய் கிவன் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். 1, 2, 3 3 எடுத்துட்டேன். 2, 3 எழுதிக்கிட்டேன். சரி இருப்போம் எழுதிட்டேன். இப்போ நான் வந்து பிரீஃபாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்து செஞ்சாலும் ஒன்று தான். நான் சொல்கிற புரியுதா? ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்து செஞ்சாலும் ஒன்று தான். இல்லை நான் சும்மா சாதாரணமாக செஞ்சாலும் ஒன்று தான். எப்படி செய்கிறேன் அப்படின்னு பாரு. சம்மேஷன் 1ன்னு போடுறேன் அப்படின்னா 3 ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஏய் 3 ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். என்ன வரும்? முடிஞ்சு. சம்மேஷன் 2 அப்படின்னா 2 2 மல்டிப்ளை பண்ணுறது. அப்படி செய்யணும், மறந்துடக்கூடாது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ என்ன வரும்? 1 2 2 3 3 1. சரி பண்ணு. 2 + 6 + 3 என்னடா வரும்? 9 10 11. ரைட். அடுத்து சம்மேஷன் 3 கண்டுபிடிக்கிறேன். 3 மல்டிப்ளை பண்ணணும். டேய் கமனி 1 2 3 என்ன வரும்? 6. therefore the required equation, the cubic equation எழுதுறேன். தம்பி பார்த்துக்கடா. முப்படை சமன்பாடு. முப்படை சமன்பாடுன்னு எழுதையில இதுவனே கல்கி கவனிச்சுக்கா. x³ மைனஸ் அதுக்கு தான் கவனிக்க சொல்கிறேன். சம்மேஷன் 1x² ப்ளஸ் சம்மேஷன் 2x ப்ளஸ் சம்மேஷன் 3 = 0. x³ மைனஸ் சம்மேஷன் 1 என்ன? 6x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 = முடிஞ்சான் பாரு. புரியுதான் பாரு. சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்தோம்னா ஒரு மாதிரியா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றக்காண்டி என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியும். இந்த இடத்துல பாரு சின்ன மைனஸ் மிஸ்டேக் இருக்கு பாரு. மைனஸ் டேய் பார்த்துக்க. மைனஸ் சம்மேஷன் x³ மைனஸ் 6. ஆன்சரை பார்த்துக்கிட்ட டேய். சரி செகண்ட் சம் சரி அப்படியா? பார்த்துக்க ஆன்சரை. ஃபர்ஸ்ட் ரோமன்ல சாரி செகண்ட் 1 1 -2 கொடுத்துருக்கடாமா. இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரா? ஃபர்ஸ்ட் ஏய் செகண்ட் அப்படியே செஞ்சிடுறேன். கிவன் ரூட்ஸ் ஆர்னு எடுக்கிறேன். என்னென்ன இருக்குடா தம்பி? 1 1 1 1 -2. டேய் சம்மேஷன் 1ன்னு போட்டு ஆட் பண்ணி விடுறேன். அப்போ என்ன ஆகுது? ரைட்டு. சம்மேஷன் 2ன்னு போட்டு 2 2 பார்த்துக்க. 1 1 1 -2 -2 1 1 -2 -2 மைனஸ் சரியாடா. சம்மேஷன் 3 3 சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறேன். 1 1 -2 அப்போ என்ன வந்துடும்? குவாட்ரட்டிக் கியூபிக் ஈக்குவேஷன் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்க. x³ மைனஸ் சம்மேஷன் 1x² ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 = 0. x³ மைனஸ் சம்மேஷன் 1 0x² ப்ளஸ் சம்மேஷன் 2 என்ன? -3x. அடுத்து மைனஸ் ப்ளஸ் 2 ஆயிருமா? = 0. புரியுதான்னு பார்த்துக்க டே. புரியுதான்னு பார்த்துக்க. இந்த சரி பண்ணிக்க அப்படியே ஆன்சரை. x² 0 தேவையில்லை. -3x + 2 = 0. புரியுதான் பாரு. புரியுதான் பார்த்துக்கோ. x³ தான். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் x³. ஃபர்ஸ்ட் ஒன் x³ மறந்துடாத. புரியுதா? உள்ள போறவனே டேய் இந்த கவனி. தேர்ட் சம் சொல்லிடுறேன். அப்படி செஞ்சிருவோம். அந்த ரூட்ஸ் கொடுத்துருந்துச்சுல. இவன் ரூட்ஸ் ஆர் கொடுத்துருக்கடா. தேர்டு சொல்லு பார்ப்போம். given roots are கொடுக்கப்பட்ட மூலங்கள்னு அர்த்தம். 2 சரி சம்மேஷன் 1 சொல்லி ஆட் பண்ணணும். டேய் 3 கூட்டணும். கல்கி கவனி. இப்படி 3 இது பண்ணணும். 2 LCM போட்டுக்க வேணாம். இல்லை எப்படின்னா இதுக்கு ஒன்று இஷ்டம். 2 + 1 என்ன வரும்? 3 + 1/2 6 + 1/2 7/2
2 புரியுதான்னு பார்த்துக்க. சம்மேஷன் 2ன்றது 2 2 ஈக்குவல் டு 2 1/2 1/2 1 1 2 இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 1 ப்ளஸ் 1/2 1 2 is 2 அப்போ என்ன வருது அதே தான் வருது சரியா. சம்மேஷன் 3 3 மல்டிப்ளை பண்ணணும் 2 1/2 1 அடிச்சா என்ன வந்துடும் 1 சரியா. சரி 3 கண்டுபிடிச்சிட்டேன். therefore the cubic equation டேய் கவனிச்சுக்க எக்ஸ் கியூபு சம்மேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் 2 எக்ஸ் மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. எக்ஸ் கியூபு சம்மேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் 7/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7/2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ஸ்கொயர் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2 தானடா தம்பி. ஏன் 14 வருது கோப்படாத. 2 மல்டிப்ளை பண்ணையில் இந்த 2 கேன்சல் ஆயிரும். 14 இல்லை இங்கே 2 எழுதியில 14 எழுதிக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் 2ஆல் அடிக்கணும். கீழே என்ன இருக்குது 2 இருக்குல்ல இப்படி எழுதையில நீ பக்கத்தில் இப்படி எழுதிக்கலாம்டா. இது ரெண்டே அடிச்சுக்கலாம். சரி பார்த்துக்க அவசரப்படாதீங்க. புரியுதான்னு பாரு ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்கோ. தேர்ட் சம் எப்படி கொடுத்துருக்கு பார்த்துக்க. இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. சரியா சொல்றது. எப்பயும் போல அதை எடுத்துட்டு வா. ஹரி பார்த்துக்குங்கடா இந்த மேலே உள்ளதை அப்படியே எடுத்துட்டு வா. வேற ஒன்றும் செய்வனா நீ கொஸ்டின் அப்படியே எடுத்துட்டு வா. ஈவன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது அப்படியே எழுது. லெட்டு இல்லை எதை எழுதிக்கோ ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஏ வந்து 1 பி வந்து 2 சி 3 டி வந்து 4 4 ரைட்டு. இப்போ லெட்டு இதை அப்படியே எழுதுறேன். ஆல்ஃபா கமா பீட்டா அண்டு காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் எழுதினாலும் சரி காமனாக ஈக்குவேஷன் எழுதினாலும் சரி எல்லாம் ஒன்று தான். சரி ஃபஸ்ட்டு ஒன்று டேய் கவனிச்சுக்கோ. இந்த ரூட்ஸு சாரி இது சாதாரண தானே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் என்னது காமா இது சம்மேஷன் 1ன்னு வேணால் வச்சுக்கோ. இந்த கணக்கு நானாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கீழே பார்க்கல. ஒரு இதை செஞ்சுக்கிடுவான். சரி மைனஸ் பி பை ஏ மைனஸ் 2/1 அப்போ என்ன வந்துடும் -2. சம்மேஷன் 2ன்றது 2 2 டேய் 2 2 என்ன வரும் சி பை ஏ ரைட் தானே. மைனஸு அடுத்து ப்ளஸ்ஸு மறந்துடாத. ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. சரி சி பை ஏ என்னோட ஆன்சர் வரும் 3/1. அப்போ என்ன வந்துடும் 3. சம்மேஷன் 3க்கு வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் டி பை ஏ மைனஸ் டி பை ஏ மைனஸ் டிக்கு என்னடா இருக்கு 4/1 ஈக்குவல் டு இதை ஒரு ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். டேய் கவனி ஒரு ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். இப்போ கொடுத்த ரூட்ஸ் இருக்கு பாரு. டேய் அதை எடுத்து ஆன்சர் கொண்டு வர போகிறேன். அதில் என்ன கேட்டிருக்கு ஈக்குவேஷன் கேட்டிருக்கா இல்லை என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. கொடுக்கப்பட்ட ரூட்ஸ் வச்சு என்ன சொல்லி கேட்டிருக்கான்னு பார்த்துக்க. வேல்யூ கேட்டிருக்கா இல்லை என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. 2 ஆல்ஃபா 2 பீட்டா இது கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான் ஃபார்ம் பண்ணணும். அப்போ முதல்ல இதுக்கு வந்து சம்மேஷன் 1 கண்டுபிடிக்கிறோம். டே தம்பி பார்த்துக்க 3 கூட்டணும். பொறுமையாக செஞ்சுன்னா செஞ்சிடலாம். 3 கூட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்து என்னதான் செஞ்சிடா. 2 வேணா காமனாக எடுத்துரு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 2 அங்கே மேலே இருக்கு பாரு. இருந்தா என்ன வருது -2. இதுக்கு தான் அதை கண்டுபிடிக்கிறது -4. புரியுதான்னு பார்த்துக்க. சம்மேஷன் 2 வந்து 2 2 2 2னா ப்ராக்கெட் போட்டுக்க. இப்படி போட்டுக்க 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 பீட்டா 2 காமா 2 காமா 2 ஆல்ஃபா. சரி பண்ணிக்க.
டேய் சரி பண்ணிக்க 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 பீட்டா காமா 4 காமா ஆல்ஃபா சரியாடா 4 காமனாக எடுத்துருமா 4 காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா 4 இன்ட்டு ஆன்சர் இருக்குது பாரு அதில் இந்தா 3 அப்போ என்ன வந்துருச்சு சம்மேஷன் 2 வந்து 12 அடுத்து சம்மேஷன் 3னா மொத்தமாக இது பண்ணிடணும் சம்மேஷன் 3 வந்து 3 மல்டிப்ளை பண்ணுறது 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 3 2 வெளியே எடுத்துடாத 2 2 சார் 4 4 2 சார் 8 ஆல்ஃபா பீட்டா காமா 8 இன்ட்டு அடுத்து என்ன வந்துச்சு மைனஸ் போடுறா மேலே பார்த்துக்க 32 அவ்வளோதான் தர்ஃபார் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் த கியூபிக் ஈக்குவேஷன் த ரிக்வயர்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஏய் கவனி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் கியூப் சரியா எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0 கோப்படாத உளம்பாத எக்ஸ் கியூபு மைனஸ் சம்மேஷன் 1 என்னடாமா -4 எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் 2 என்னடா 12 ப்ளஸ் 12 எக்ஸு இதுக்கு என்ன மைனஸ் ஆஃப் -32 சீக்குவல் டு சரி பண்ணிக்கோ எக்ஸ் கியூபு ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 32 சீக்குவல் டு விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் இது ஒரு ஆப்ஷனுக்கு உள்ளது ஒரு இல்லது ஒரு ரோமன் லெட்ரு இதே மாதிரி 3 வரை செய்யணும் 3 2 கொடுத்துருந்தான் பாரு அந்த மேலே உள்ளதை யூஸ் பண்ணிக்கிட்டே செய்யணும் மேலே உள்ளதை யூஸ் பண்ணியே செய் செகண்ட் என்னடா கொடுத்துருக்கவனே 1 ஆல்ஃபா 1 பீட்டா டே கவனி சம்மேஷன் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் 1 காமா 3 ஆட் பண்ணனா ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துடுறேன் கிராஸ் பண்ணால் மேலே என்ன வந்துடும் நல்லா கவனிச்சு இது பண்ணிக்க இதில் ஆல்ஃபா மட்டும் போகும் சென்ன இருக்கும் இப்போ பீட்டா காமா இதில் பீட்டா மட்டும் போகும் ஆல்ஃபா காமா இதில் காமா மட்டும் போகும் அப்போ என்ன வந்துடும் ஆல்ஃபா பீட்டா இதுக்கு தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இது கீழே கண்டுபிடிச்சிருக்கோம் கீழே -4 ஞாபகம் இருக்குது மேலே தெரியலையே மேலே என்ன இருக்குது பார்த்து நாற்று வச்சுக்கங்களா 3 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க -2 இந்த இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதுதானே -2 -4 இங்கடா 3 -4 ஏய் -2 3 -4 இருக்கு இதுக்கு என்னம்மா 3 டேய் அப்புறம் பேசுவோம் விளாண்டுக்கிட்டு இருக்காம சம்மேஷன் 2 2 விளாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்துக்க திருப்பி இந்த இடத்துக்கு வர்றது சிரமம் கடந்து போயிட்டோம்னா அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் 1 ஆல்ஃபா 1 பீட்டா 1 பீட்டா 1 காமா 1 காமா 1 ஆல்ஃபா 1 ஆல்ஃபா பீட்டா 1 பீட்டா காமா 1 ஆல்ஃபா காமா கீழே எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா மேலே ஆல்ஃபா பீட்டா போயிடும் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் அப்படி வந்துடும் அப்போ மேலே ஃபஸ்ட்டு 1 -2 பை கீழே இருக்கிறது -4 அடிக்கணும் அடிச்சுக்கலாம் சரி இருக்கட்டும் இல்லை 2/4 இருக்கட்டும்டா ஏன்னா அங்கே 4 இருக்குது அதனால் இருந்துட்டு போகுது பார்த்துக்குறோம் சம்மேஷன் 3 என்ன வரும்னு பாரு 3 மல்டிப்ளை பண்ணணும் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 1 ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா சொல்லு கல்கி வேமா டக்குன்னு இருடா கேட்போம் சொல்லுங்க கல்கி போச்சு டைம் ஆயிரும் இது என்ன அடுத்து என்ன ஆன்சரு இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியணும்லடா விளையாட்டுத்தனமா படிக்காத கல்கி இங்க பாரு 3 மல்டிப்ளை பண்ணணும் 1 × 1 1 தான் இது ஆல்ஃபா பீட்டா ஆமாம் விளையாட்டுத்தனமா இருக்காத 1 ஆல்ஃபா பீட்டா காமாக்கு வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கான் -4 இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பார்த்துக்க the cubic equation the required cubic equation டேய் x cube minus summation 1x
ஸ்கொயர் சம்மேஷன் 2x சம்மேஷன் 3 is equal to 0 x cube மைனஸ் சம்மேஷன் 1 என்னமா இருக்கு 2/4 3/4 3 by minus 4 into x square plus summation 2/4 into x minus of 1/4 equal to 0 சரி பண்ணிக்கா சரி மைனஸ் மைனஸ் கேன்சல் இதுவும் ப்ளஸ் ஆயிரும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறியா 4x cube ப்ளஸ் 3 ப்ளஸ் 2x இது ப்ளஸ்ன்னு இருக்கும் 1 4 அங்கே போயில அப்படி வண்டி அடிபட்டு போயிரும்ல இப்போ ஆன்சர் இதுதான் பார்த்துக்கோ புரியுதான்னு பாரு ஆன்சரை பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்னு மணி அப்புறம் பேசிக்கிடுவான் விளாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது ஒன்றும் சொல்லிக் கொடு சிரிச்சுக்கிட்டே கேள்வி பண்ணிட்டு இருக்கக்கூடாது அந்த பழக்கத்தை மாற்று சொல்லி கொடுக்க பாரு 3ஆவது சம் என்னடா இருக்குதுல்ல மைனஸ் ஆல்ஃபா சரி சம்மேஷன் 1 மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஆஃப் -2 ஆடாமா சரிதானா நான் வச்சுக்க சம்மேஷன் 2 2 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் காமா அப்போ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா -3 +3 தானே பார்த்துக்கோ சம்மேஷன் 3 வந்து 3 மல்டிப்ளை பண்ணுறது மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆஃப் -4 அப்போ என்ன ஆயிரும் +4 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு சம்மேஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் 2x சம்மேஷன் 3 is equal to 0 x cube சம்மேஷன் 1 2x square plus 3x minus 4 is equal to which is required equation சரியான்னு பார்த்துக்கோ சரி இதோ நிறுத்தி வை பார்ப்போம்